காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்த உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைக்குரிய தின தியானம் யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்து கொள்ளும்படி நான் ஜெபிக்காமல் நீர் அவர்களை தீமையிலிருந்து காக்கும்படி ஜெபிக்கிறேன். இந்த வசனம் சில சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த உலகத்தில் நாம் வாழ்வதை தேவன் விரும்புகிறார். இந்த உலகத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதை தேவன் விரும்பவில்லை. ஆனால் நாம் தீமையிலிருந்து காக்கப்பட்டு நல்ல வாழ்க்கையை இவ்வுலகில் வாழ்வது அவருடைய இஷ்டமாக இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட மறுநாள் நம் பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டால் இந்த உலகத்தில் எதுவும் முக்கியமில்லை என்று எண்ணலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின் பல ஆண்டுகள் நாம் பூலோகத்தில் வாழ்கின்றோம். எப்படி வாழ்கிறோம் என்பது மிக முக்கியம். குறைவில்லாமல் நிறைவாய் நாம் வாழ தேவன் விரும்புகிறார் என்பதை தாவீது காண்பித்து விட்டான். பூமிக்குரிய வாழ்வை பற்றி குறிப்புகளை சத்திய வேதத்திலிருந்து நாம் அறிந்து கொள்வது நமக்கு நல்லது. சங்கீதக்காரன் இவ்வாறாக சொல்கின்றான். சங்கீதம் 24:1, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. பூமியில் உள்ள மக்கள் அநேகர் பிசாசை ஆராதிக்கலாம். ஆனால் பூமி கர்த்தருடையதாகவே இருக்கிறது. ஆகவே தான் தேவன் பூமியை குறித்து மிகுந்த அக்கறையாய் இருக்கிறார். அவர் பூமியை கருத்தாய் விசாரிக்கிறவர் என்று வேதத்தில் வாசிக்கின்றோம். சங்கீதம் 65:9 இவ்வாறாக சொல்லுகிறது. தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் பூமியை மிகவும் செழிப்பாக்குகிறீர். நீர் பூமியின் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். தேவன் பரலோகத்தை விசாரிக்கிறவர் என்று தாவீது சொல்லவில்லை. தேவன் பூமியை விசாரிக்கிறார், அதை செழிப்பாக்குகிறார், அதை ஆசீர்வதிக்கிறார் என்று அவன் சொல்லுகின்றான். தேவனுக்கு எது முக்கியமோ அதை நாம் முக்கியம் என்று எண்ண வேண்டும். பூமியில் உள்ள நம் வாழ்க்கை செழிப்பாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அது ஆசீர்வாதமாக இருப்பது அவருடைய விருப்பம். ஆனால் நம்முடைய தேவன் மறுமைக்கு மாத்திரம் அல்ல, இன்மைக்கும் தேவனாக இருக்கிறார். அவருக்கு மறுமை முக்கியம், இன்மையும் முக்கியம். மறுமையின் வாழ்வை இன்மையிலே அவர் தொடங்கி வைக்கிறார். மறுமையின் வாழ்வை ஓரளவு நாம் இன்மையில் அனுபவிக்க முடியும் என்பது உண்மை. தேவனுடைய மக்களுக்கு மோசே இவ்வாறாக எழுதுகிறார். உபாகமம் 32:12 வசனம். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில் அவனை ஏறி வர பண்ணினார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயும் அவன் உண்ணும்படி செய்தார். பாசானின் மேயும் ஆடுகளை, கடாக்களுடைய கொழுப்பையும், கொழுமையான கோதுமையும், இரத்தம் போன திராட்சை ரசத்தையும் சாப்பிட்டான். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இன்பமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த வசனம் தேவனுடைய மனதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த பூலோகத்தில் எதுவும் நமக்கு தேவையில்லை என்று அநேகர் வைராக்கியமாக இருக்கும்பொழுது முதல் தரமானவைகளை நாம் சாப்பிட தேவன் விரும்புகிறார் என்று
இவ்வசனம் கூறுகிறது. கண்மலை தேன், கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெய், கொழுமையான கோதுமை, இரத்தம் போன்ற திராட்சை ரசம் போன்றவைகளை தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் ஆகும். இவைகளில் எல்லாவற்றையும் பரலோகத்தில் நீங்கள் போய் அனுபவிப்பீர்கள் என்று தேவன் சொல்லவில்லை. பூலோகத்திலே இவைகளை அனுபவிப்பது அவருடைய விருப்பமாக இருக்கிறது. கர்த்தர் தாமே வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.